இப்ப நாங்க செய்யறது எதிர் புரட்சி. என் தாத்தாவுடைய பணப்பையை அத்துக்கொண்டு ஒருத்தன் ஓடிவிட்டான். அப்ப நீ என்ன செய்வ? அவரால் ஓடி விரட்டி பிடிக்கும்ல. பேரன்கள் பேத்திகள் நாங்கள் ஓடி வந்து விரட்டி விரட்டி எந்த திருடன் பறித்து கொண்டு ஓடினானோ அவனை அடித்து பிடித்து மறுபடி அந்த பணப்பையை மீட்டுக் கொண்டு வருகிற பண்பாட்டு மீட்சியைத்தான் தமிழ் தேசிய பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சி வீரத்தமிழர் முன்னணி என்ற ஒன்றை தொடங்கி செய்து கொண்டிருக்கிறது. அங்கிருந்து கூட்டிட்டு வந்து எங்க விட்டா நீ எங்களை? அப்படியே வா, அங்க கும்பிடாத, அது முட்டாப்ப எங்க வா. எங்க கொண்டு வந்த? எம்ஜிஆர் சமாதி, அண்ணா சமாதி, ஜெயலலிதா சமாதி, கருணாநிதி சமாதியில் கட்டடிக்க விட்ட, பஜனை பாட விட்ட, பொதகுழியில் விழுந்து கும்பிட விட்ட. உன்னுடைய பகுத்தறிவு, உன்னுடைய கடவுள் மதிப்பு, இதான் திராவிடம். இப்ப தமிழ் தேசியம் என்ன செய்து? உலகத்தின் மூத்த இனத்திற்கு என்று ஒரு வழிபாடு இருந்திருக்காதா? ஒரு மெய்யியல் கோட்பாடு இருந்திருக்காதா? இருந்திருக்கும். அது என்னது? இயற்கை வழிபாட்டு மரபினன், மூத்தோர்கள் அவர்கள் தெய்வங்கள். அதை மீட்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒவ்வொருத்தனுக்கு இருக்கு. இனமுன்னோர் சிவம், முருகன், சிவன், மாயோன், இவர்களெல்லாம் இனமுன்னோர்கள். கொற்றவை, இவர்களெல்லாம் இனமுன்னோர்கள். குலமுன்னோர் காளி, ஐயனார், கருப்பணசாமி, சுடலைமாடன், இவர்களெல்லாம் குலமுன்னோர்கள். நம்ம ஒரு பைத்தியக்கார பையில வந்து கவர்னராக போட்டு ஆளுநராக போட்டீங்க. குலதெய்வ வழிபாட்டை ஒழிக்கணுமா? உங்களெல்லாம் நுழைய விட்டது தப்பு தானே? உங்களெல்லாம் நிற்க விட்டது தப்பு தானே? திராவிட எவனாவது வாய் திறந்திருக்கான பற்றியில? தொலைச்சி பெறுவேன் எவனாவது சொல்கிறான பற்றியில? நான் ஒருத்தன் தான் சொன்னேன். நீ இருக்க வேண்டியது ஆளுநர் மாளிகையில் இல்லை, கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில்னு சொன்னது நான் ஒருத்தன் தான். இதே ஆளுநர் திருப்பி ஒரு தடவை நான் முதலமைச்சர் ஆனன்னு போட சொல்லு பார்ப்போம். அவர் வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டாருன்னா பாரு, பெரிய பூட்டை போட்டு வெல்டு வச்சு ராடை வச்சு பூட்டிட்டு போயிடுவேன். ஒரு மின்சாரத்தை உள்ள விட மாட்டேன். தண்ணீர் சப்ளை இருக்காது, தண்ணீர் தொடர்பு துண்டிச்சு விட்டுருவேன். குய்யோன்னு கத்திரி கிடக்க வேண்டியதான். கையெழுத்து போட மாட்டேன். நீ அவரை தாங்க மாட்டார். அதெல்லாம் அவ்வளோ 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 அவர் தாங்க மாட்டார். விட்டு என்ன சேட்டை நீங்கள்? சாதிவாரி கணக்கெடுப்பு அந்த காலத்திலேருந்து எங்கள் ஐயா பேசுகிறாங்க. இந்த நாட்டில் இடஒதுக்கீடு பெற்றுத்தந்தேன் கிட்டுத்தந்தேன் எவனாவது பேசுனா கொன்னே விடணும். நீ இடஒதுக்கீடை இவர்கள் பெற்றுத்தரவில்லை. போராடி பெற்றுத்தந்த ஒரே பெருந்தகை நம் தாத்தா ஆணைமுத்தவர்கள் என்பதை தமிழீழம் தலைமுறையினர் மனதில் வச்சுக் கொள்ளணும். ஒற்றை மகனாக சென்று இந்திய நிலப்பரப்பில் பல்வேறு மாநிலங்களில் இருக்கிற ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தலைவர்களை சந்தித்து, குடியரசுத் தலைவரை சந்தித்து, பிரதமரை சந்தித்து பேசி 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 இந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீடு மண்டல கமிஷன் என்று ஒன்றை கொண்டு வந்ததே நம்முடைய ஆணைமுத்து என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் தம்பி தங்கைகள் நினைவில் பதிவித்துக் கொள்ளணும். அவரை ஒன்றும் கண்டுக்க மாட்டான். நாம் வந்தோம், ஐயாவுக்கு செலவைக்கிறோம், அரசு விழாவாடுகிறோம். நீ படிச்சு பாரு, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ மலர் ஒன்றுக்கு படி. அவன்தான் கதாநாயகன், அவன்தான் கதாநாயகன். அதை அறிந்து நாம் பெரிதும் போற்றுகிற நமது ஐயா மருத்துவர் அவர்கள் ஐயா ஆணைமுத்தவர்களை அழைத்து வந்து தியாகராய நாயர் பாராட்டு விழா நடத்தினார்கள். முன்னிருக்கையில் இருந்து கைதட்டிய மகன் இந்த சீமான் என்பதை நீ கவனத்தில் வச்சுக்கணும். இன்னைக்கு எங்க ஐயா 10.5 இடஒதுக்கீடு கேட்கிறாரு. நான் அப்படி கேட்கல. என்ன எங்கள் கோட்பாடே தான். எங்கள் ஐயாவுக்கு எங்களுக்கும் ஒரே கோட்பாடு தான். என்ன எடுத்து கொடுக்காதே, எண்ணி கொடு. அள்ளி கொடுக்காதே, அளந்து கொடு. இதான் எங்கள் கோட்பாடு. படையாச்சி நான் என்னடா 2 கோடியா அதுக்கப்புறம் கொடுறா, 1.5 அதுக்கேற்ப கொடுறா. கவுண்டன் நான் 2 கோடியா அதுக்கேற்ப கொடுறா, 1 கோடியா அதுக்கேற்ப கொடு. கொடு. பிள்ளை நான், முதலி நான், ரெட்டியார், செட்டியார், நாயுடு, நாடார், கோனார், உடையார், யாரே நான் என்ன? நான் என்ன? நான் கோனார். எனக்கு நாட்டிலே 2 அமைச்சர் கொடுத்துருக்கேன். நாட்டிலேயே 2 ஏன் மாவட்டத்திலே கொடுத்துட்டேன். ஏன் திருநெல்வேலியில் கோனார் இல்லையா? இல்லையா? திருவண்ணாமலையில் கோனார் இல்லையா? இல்லையா? ஏன் கொடுக்கல? 2 ஏன் மாவட்டத்திலே கொடுத்துட்டேன். ஐயா கண்ணப்பன், ஐயா பெரிய கருப்பன் 2. ஆனால் நாட்டிலே கோனார் எங்கள் எண்ணிக்கை எவ்வளவு? எனக்கு 2 அமைச்சர். நீங்க எவ்வளவு? உங்க வீட்டில் 2 அமைச்சர். ஐயா ஸ்டாலின் உங்க வீட்டிலேயே 2 அமைச்சர். இதான் நீங்க போற்றி பாதுகாத்து கடைபிடிக்கிற சமூக நீதியா? இதுவரை ஆதி தமிழ் குடிகளுக்கு பறையர்களுக்கு ஒரு பொதுச் செயலாளர், ஆதி திராவிட நலத்துறை தவிர வேறு துறை எங்கே? உங்க சமூக நீதி எங்கே இருக்கிறது? பெண்ணிய உரிமை பேசிய பெரியாரின் வழிவந்தவர்களே பெண்களுக்கு கொடுத்த முன்னுரிமை என்ன? முன்னுரிமை என்ன?
சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர். நீங்க நின்ற 22 சீட்டில் எத்தனை சீட்டு கிறிஸ்தவர் இஸ்லாமியருக்கு கொடுத்திருக்கிறீர்கள்? 1. பாரதிய ஜனதாவோட பால்ராஜ் கொடுத்திருக்கு. அந்த வக்கீல் பால் கனகராஜ் கொடுத்தது வட சென்னையில். எதுக்கு எதை பேச தகுதி நேர்மை அருகதை வைத்திருக்கிறீர்கள்? ஒன்றும் கிடையாது. உங்க சமூக நீதியை குப்பையில் தூக்கி போடும். சாதித்து காட்டியவர் அகிலேஷ் யாதவ், அவன் பேசவே இல்லை. சாதிவாரி கணக்கெடுப்புனா என்ன? சாதியை ஒழிக்க வேண்டும் என்கிறார். சாதிவாரி ஆட கர்மம் முடிச்சோன்னே சாதியை ஒழிக்க இருக்கிற கடைசி வழியே சாதிவாரி கணக்கெடுப்பு தான்டா. போட்டி பொறாமை ஒளிஞ்சு எல்லாருக்கும் உண்டானது எல்லாருக்கும் கிடைத்தால் எதற்கு போட்டி? அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, ஒரு வீட்டில் 5 பேர், அதற்கு எதுக்கு 50 பேர் சாப்பாடு அனுப்புற? ஒரு வீட்டில் 50 பேர், அவனுக்கு எதுக்கு 5 பேர் சாப்பாடு அனுப்புற? இது சமூக நீதியா? நீதியா? 50 பேர் சாப்பாடு அனுப்பு, 5 பேர் சாப்பாடு அனுப்பு. சண்டை வந்ததுன்னா என்னை செருப்பாளன்றா. ஏன் வருது? படையாட்சிக்குள்ளது படையாட்சி, பறையருக்குள்ளது பறையர், கவுண்டருக்குள்ளது கவுண்டர், நாடாருக்குள்ளது நாடார், தேவருக்குள்ளது தேவர். தேவர்லையே கல்லற விளவு, மரவர விளவு, அகமுடையார் எவ்வளவு என்ன? நீ கல்லருக்கு ஒரு அமைச்சர், மரவருக்கு ஒரு அமைச்சர், அகமுடையருக்கு ஒரு அமைச்சர், முக்குளத்தோருக்கு 1 1 3 முடிஞ்சு. நீ வீட்டில் 2 வச்சுக்கிற. இது சமூக அநீதி. நீ என்ன என்ன கொடு, நீ என்ன மாட்ட? ஏன் பாரதிய ஜனதா எடுக்காது? பாரதிய ஜனதா கட்சி இருக்கும்போது தள்ளுறது அப்படியே. மத்திய அரசு தான் அதை எடுக்க. அவன் தான் எடுக்க மாட்டானே. அவன் எடுக்க மாட்டான். ஏன்னா தெரிஞ்சிடும் எவ்வளவு பேர்னு. 3 பேர் இருக்கான், 97 பேர் விடுதலை பெற்ற இந்தியாவில் அவன் வாழ்வதற்கும் ஆள்வதற்கும் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். தெரிஞ்சிடும். இங்கே எடுக்காது. திமுக ஏன் எடுக்காது? எவ்வளவு காலமாக தமிழ் பெருங்குடி மக்களினுடைய உரிமையை இவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிஞ்சிடும். கொந்தளிச்சிடும். செய்ய மாட்டார்கள். பெரியாரின் பேர் சொல்லுகிறவர்கள் கருணாநிதியின் வாரிசுகள் நம்மை ஏமாற்றும். பிரபாகரன் பிள்ளைகள் தான் இதையெல்லாம் மாற்றும். இதுக்கெல்லாம் தீர்வு காணும். எல்லாருக்கும் உண்டானது எல்லாருக்கும் கிடைத்தால்தான் சமூக நீதி, சமவாய்ப்பு, சமூக நீதி. ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரனுக்கு ஒரு கல்வி, தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்ற பாகுபாடற்ற மருத்துவம், இதெல்லாம் கிடைக்க வேண்டும் என்றால் தமிழ் தேசியம் வளர்வதுதான் இருக்கிற ஒரே வாய்ப்பு. இந்த 60 ஆண்டுகளா பார்த்துட்டியே நீ. 60 ஆண்டுகள். ஐயா ஸ்டாலின் தன் ஆட்சியை நிறைவு செய்யும் போது 60 ஆண்டு, அரை நூற்றாண்டுகளுக்கு மேலே என்ன மாறுதலை கண்டீர்கள்? ஒரே ஒரு 5 ஆண்டு உங்கள் பிள்ளைகளிடத்தில் கொடுத்து பாருங்க. முன்னமே இந்த பிள்ளைகள்ட்ட ஆட்சியை கொடுத்திருக்கலாம் என்று நீங்கள் வருந்துகிறீர்களா இல்லையா என்று பாருங்க. 2 ஆண்டுகள் இல்லை, 2 மாதமே இருந்தாலும் என் தங்கையை உள்ள அனுப்புங்க. அவ கேட்கிற கேள்விக்கு யார்ட்டையாவது பதில் இருக்கா பாருங்க. புரட்சி என்பது ஒரு பொறிதானே என் உடன் பிறந்தவர்களே. பொறிதானே. ஒரு மெழுகுவர்த்தி, ஒரு சிமிழி வழக்கில் எழுகிற தீ, சின்ன திரியில் எரிகிற தீயை ஹூ என்று நீங்கள் வாயிட்டே இருந்து ஊதினாலே அந்த காற்று அணைச்சு விடும். சிறு நெருப்பாக இருந்து ஊதும் போது வாய்க்கிட்ட இருந்து ஊதுற காற்று அணைச்சிருது, சின்ன காற்று. அதே நெருப்பு அடர்ந்த காட்டிலே பற்றி பெருநெருப்பாக மாறுகிற போது எந்த காற்று ஊதி அணைத்ததோ அதே காற்று ஊதி ஊதி வளர்க்கும். இதுதான் புரட்சி. அந்த புரட்சியைத்தான் உங்கள் பிள்ளைகள் பற்றி பெருநெருப்பாக எரிய தொடங்கி இருக்கிறோம். இப்போது ஊதி ஊதி அந்த காற்று வளர்க்கும். பாருங்கள், நீங்கள் நடக்கும். தனி மனிதன் சீமான் இந்த சாலையில் நடந்தால் விபத்து, ஆக்சிடென்ட். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நடந்தால் டிராபிக் ஜாம், போக்குவரத்து நிறுத்தம். இதுதான் புரட்சி. மாறுதல் என்பது இப்படித்தான். உங்கள் தோட்டத்தில் இருக்கிற தென்னை மரத்தை போய் பாருங்கள். அடிமட்டையிலிருந்து முனிமட்டை வரை ஒரு மட்டை பிறந்ததற்கும் வாழ்ந்ததற்கும் இறந்ததற்குமான தடத்தை மரத்திலே சுவடாக பதித்து விட்டு போகுது. ஒரு மட்டை பதித்து விட்டு போகுது. தமிழ் மக்கள் நாம் இந்த மண்ணிலே பிறந்ததற்கும் வாழ்ந்ததற்கும் மறந்ததற்குமான வரலாற்று சுவடை வைத்து விட்டு போகவில்லை என்றால் எப்படி? தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன் என்கிறான் ஃபிடல் காஸ்ட்ரோ. நாம் தடம் பதித்து நடக்கிற மாமனிதர்களாக மாற வேண்டும் என்றால் இந்த தேர்தலில் அந்த வரலாற்று பெரும் மாறுதலை ஏற்படுத்தணும்.
தமிழ்நாட்டில் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் அதிகாரத்தில் இருந்த கட்சிகளை தூக்கி தள்ளி பணபலம், எண்ணற்ற ஆள் வலிமை எல்லாம் கொண்டு வந்து அதிகார வலிமை எல்லாம் வைத்திருந்தவர்களை தூக்கி வீசிவிட்டு எளிய பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்தி வெல்ல வைத்து விட்டார்கள் என்ற வரலாற்று பெருமாறுதலை நீங்கள் விக்கிரவாண்டி தேர்தலிலே ஏற்படுத்துங்கள். உங்களால் ஏற்படுத்த முடியும். ஒற்றை விரலால் உலகம் திரும்பி பார்க்கிற புரட்சியை உங்களால் செய்துவிட முடியும். அபிநயா பொன்னிவளவன் என் தங்கை, அவள் இந்த மண்ணின் மகள், இந்த சமூகத்தை சார்ந்தவள். அதெல்லாம் எங்கள் பார்வையே கிடையாது. அவள் மான தமிழ் மகள், தமிழ் பேரினத்தின் செல்ல மகள் என்கிறதெல்லாம். எத்தனை காலத்திற்கு சாதி பார்த்து வாக்கு செலுத்துவாய்? சாதி பார்த்து வாக்கு செலுத்தி நீ சாதித்தது என்ன? என்ன சொல்லு? திராவிட தோட்டத்தில் நீ ஒரு ஒட்டு செடியாகத்தான் இருக்கிறாய். ஒன்று இந்த பக்கம் இல்லை அந்த பக்கம். தனித்த பேராற்றலாக மாறுவது எப்போது? தமிழன் எவன் வந்தாலும் சாதி பார்க்கிற கூட்டமே, தமிழன் அல்லாத எவன் வந்தாலும் அப்படியே தலைமை ஏற்கிறியே. என்ன உனக்கு மனநோய்? நீ உதயநிதியை தலைமை ஏற்பாயில, நீ என்ன சாதின்னு யாராவது கேட்பியா? இல்லை ஐயா ஸ்டாலின்கிட்ட கேட்டிருக்கியா? கேட்டிருப்பீங்களா? கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. ஏன்? தமிழர் யாரும் இல்லாதவன், தமிழன் அல்லாத யார் வந்தாலும் தலைவன். தமிழன் யார் வந்தாலும் இந்த சாதி அந்த சாதி, இந்த மதம் அந்த மதம். உனக்கு எப்படி அரசியல் அதிகாரம் வரும்? தாய் நிலத்திலே நீ அடிமையாக வாழ்வதை தவிர அவர் வழியே இல்லாது போய்விடுகிறது. அதனால்தான் உரிமை இழந்து, உடைமைகளை இழந்து, உயிரை இழக்கிற அவல நிலைக்கு தள்ளப்பட்டு கண் முன்னாடி வளம் களவுவது ஒன்றும் செய்ய முடியல. பணத்தை வைத்திருந்தால் வாழ்ந்து விடலாம் என்று எண்ணுகிற கூட்டத்தை, என் பைத்தியக்கார என் சொந்தங்களை வைத்துக்கொண்டு என்ன பண்ணுவீர்கள்? பணம் மட்டும் இருந்தால் வாழ்ந்து விடுகிறார். நீர் வேண்டாமா? காற்று வேண்டாமா? நஞ்சில்லாத உணவு வேண்டாமா? 100 மரணங்களை பட்டியலிடுங்கள், எண்ணுங்கள். 90 மரணம் புற்றுநோயால் நிகழ்கிறது. ஏன்? காற்று, நீர், உணவு எல்லாம் விஷமாகி போனது. என் உடன் பிறந்தவர்களே, அவன் சாராயத்து குடித்து ஒரு நாளில் செத்தான், நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவ்வளவுதான். இப்படி கேட்டு பாருங்களேன். நம்ம அக்கா தங்கச்சிக்கு, நம் பெரியம்மா சின்னம்மாவுக்கு குடத்தை வைத்துக்கொண்டு தண்ணி கலைகிறார்களே, அவர்களுக்கு கிடைக்காத தண்ணீர் இந்த முதலாளிகளுக்கு எப்படி கிடைக்கிறது? எங்கிருந்து வருகிறது? ஒரே ஒரு கேள்வி. 50 கேன் அப்பளோ, 50 கேன், 50 குடுவையில் உங்களுக்கு வேணுமா? ஒரு அலைபேசியில் அழைத்து சொல்லுங்கள், உடனே வருகிறது. அவனுக்கு எங்கிருந்து வருது தண்ணி? இந்த கிண்ணில், இந்த அக்வஃபனா, இந்த மினரல், வாய்க்கு வராத பேர்கள்லாம் வைத்து விற்கிறானே, அது குடிக்கிற தரத்தில் இருக்கா? அவனுக்கு எங்கிருந்து நீர் கிடைக்கிறது? யார்கிட்டையாவது கேள்வி இருக்கா? நீங்கள் எழுப்பியது உண்டா? ஒரே ஒரு ஓட்டை போட்டு என் தங்கச்சி வெளில வைங்க, அவன் சட்டசபையில் கேட்பா, எவன்கிட்ட பதில் இருக்கா பார்ப்போம். என்னது இது? மழை இல்லாத நிலம் பாலைவனமாகி விடுங்கிற ஒரு அடிப்படை அறிவு வேண்டாமா? இவர்களுக்கு எப்படி வரும்? இவ்வளவு பெரிய வளங்களை வைத்துக்கொண்டு வெங்காயத்தை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்த வெங்காயங்களுக்கு என்ன அறிவு இருக்கும்? இந்த வெங்காயங்கள் எந்த நாட்டிலிருந்து வெங்காயத்தை இறக்குமதி செய்ததை தெரியுமா என் உடன் பிறந்தவனே? எகிப்தில், ஈஜிப்தில், எங்கே? பாலைவன நாட்டில் இருந்து இறக்குமதி செய்தார்கள். பாலைவன நாட்டில் இருந்து அவன் நமக்கு வெங்காயத்தை ஏற்றுமதி செய்கிறான். இவ்வளவு வளம், கடல் வளம், காட்டு வளம், மலை வளம், நீர் வளம், நிலவளம் எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு, அளப்பெரிய மனித ஆற்றலை வைத்துக்கொண்டு வெங்காயம் பருப்பை இறக்குமதி செய்கிற நாட்டில் போய் என்ன பேசுறதுக்கு இருக்கு? என்ன பேசுவ நீ?